மதுரை திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்ற உத்தரவுப்படி ஆக்கிரமிப்பை அகற்ற சென்ற காவல்துறையினருடன் வழக்கறிஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சத்யகுமார். சத்யகுமார், வாக்குவாதம் எழுந்ததன் பின்னணி என்ன? முழு விவரங்கள். வணக்கம். மதுரை திருப்பரங்குன்றம் பெரிய ரத வீதி வெள்ளிமலை தெருவில் 3 அடி அகலம் 27 அடி நீளம் கொண்ட பொது பாதையை கோபாலகிருஷ்ணன் என்பவர் ஆக்கிரமித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்து அது ஏற்கனவே அது தொடர்பாக வழக்கு பதியப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. ஆனால் இந்த நிலையில் அந்த பாதையை அகற்றுவதற்காக, அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்காக இன்று காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் வந்திருந்த போது கோபாலகிருஷ்ணன் தரப்பினரும் காவல்துறையினரிடையே அங்க இருந்த பொதுமக்களும் சேர்ந்து ஒரு வாக்குவாதமானது ஏற்பட்டது. அப்போது கோபாலகிருஷ்ணன் தரப்பு சார்பாக எங்கள் சொந்த இடத்தில் நாங்கள் இந்த பொதுப்பாதைக்கு இடம் விட்டிருக்கிறோம் என கூறினர். இருந்த போதிலும் அதற்கு எதிர்த்தாக வழக்கு தொடர்ந்தவர்கள் இது பொதுப்பாதை, இந்த பாதையை அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாக குற்றச்சாட்டு வைத்தார்கள். இந்த நிலையில் இரு தரப்பினருக்கும் எழுந்த வாக்குவாதத்தை காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் தற்பொழுது தற்காலிகமாக இந்த பாதையை திறந்துவிட வேண்டும் என்றும் நீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு இது தொடர்பாக முடிவு செய்து கொள்ளலாம் என தெரிவித்ததால் தற்போதைக்கு பிரச்சனையானது பேசி முடிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சத்யகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.